சிந்து சமொழி எழுத்துக்களை வந்து யாராவது படிச்சு சொன்னீங்கன்னா நான் 1 மில்லியன் பணம் வந்து நான் கொடுக்குறேன், பரிசா வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு குளறுபடிகளையும் வச்சுட்டு சிந்து சமொழி எழுத்து யாராவது படிக்கிறாங்கன்னா உண்மையில அவங்களுக்கு வந்து $1 மில்லியன் அதிகமாக கொடுக்கலாம். இல்லை ஒருவேளை அது திராவிட எழுத்து அங்கே கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கையில் கேட்குறாங்க. திராவிடத்துக்கு ஏது எழுத்து? திராவிடம்ங்கிற பெயரே வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியை சேர்ந்தது. சமஸ்கிருத மொழியினுடைய மிக பழமையான கல்லூட்டு வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு கல்லூட்டு தான். அப்போ உனக்கு திராவிடம்னு பேர் வச்சான்ல, அவன் வரலாறே கிமுல கிடையாது. அப்புறம் உன் வரலாறு எப்படி இருக்கும்? இவ்வளவு நூற்றாண்டாக தமிழ் மொழிக்கு பேரே இல்லாம இருந்து ஆதிசங்கரர் வந்து பேர் வச்சாரா? ஆதிசங்கரருக்கு வந்து சமஸ்கிருதம் தாய்மொழி. அப்போ அவர் வாயில தமிழ்னு நுழையாது. ஆதிசங்கரங்கிற ஒரு பிராமணர் திருஞான சம்பந்தர்ங்கிற இன்னொரு பிராமணரை திராவிடர்னு கூப்பிட்டாருன்னா அதுக்கு தமிழர்களான நாங்க என்ன பண்ணுவோம்? அதாவது பெரியார் வந்து தமிழ் அப்படிங்கிற வேசி மகன்களை குறிக்குது, சூத்திரர்களை குறிக்குதுன்னு சொல்லி ஒரு பொருள் சொல்றாரு. தமிழ் வெக்கமே இல்லாம பச்சை பச்சையா பேசுறதுக்கு வரக்கூடிய இந்த நாக்கு தெலுங்கர்களை சொல்றதுக்கு ஏன் வரமாட்டேங்குது? அது எப்படி எடுத்துக்கிறது? இனவெறின்னு எடுத்துக்கிறது, பச்சையான இனவெறி. நாம் எல்லாம் திராவிடர்கள்னா தமிழ்ல மட்டும் ஏன் திட்டுற, தெலுங்கர்களை திட்டேன். திராவிடம் தமிழ் தேசியம் என்ற ஒரு கருத்தியல் யுத்தம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆய்வாளராக இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ தமிழ் குறித்து நாங்கள் ஆய்வு செஞ்சுக்கிட்டே போறப்போ ஒரு இடத்துல திராவிடம்னு மாற்றி புரோட்டோ திராவிடன்னு திருப்பி விட்டுருவாங்க. ஒட்டுமொத்த வரலாறே ஒரு இனத்துக்கு இல்லாமல் போச்சுன்னா கூட பரவாயில்ல, எங்க திராவிட ஸ்டிக்கர் மட்டும் மிச்சம் இருந்தா போதுங்கிற ஒரு மனநிலை அவங்கள்ட்ட காணப்பட்டது. அங்க கருப்புசாமி கோயில் இருக்கு, அங்க வந்துட்டு ஆடு பலியிடுறது நடந்துகிட்டே இருக்குது. முருகனுக்கே நமக்கு ஆடு பலியிட்டோம்னு இலக்கியங்கள்ல, சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா ஆட்டை பலியிட்டுக்கு கொண்டாடக்கூடியதான் முருகனுடைய வழிபாடு. இன்னைக்கு வந்துட்டு மாட்டு இனத்தை சேர்ந்தவர்களும் பூசாரியா இருக்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மாஞ்சோலை பகுதியில் மிகப்பெரிய ஒரு படுகொலை நடக்குது. நடந்தோன்னு கலைஞர் கருணாநிதி அரசு என்ன சொல்லுதுன்னா அது வந்துட்டு கலெக்டரோட தப்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ கலெக்டர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றப்போ என்ன பதில் வருது? அவர் வந்துட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அடேங்க அப்பா, என்ன வந்துட்டு ஒரு விருதுக்கு பரிந்துரைச்சார் ஒரு அரசு அலுவலர், அவரை வந்துட்டு உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஒரே நாளில் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்போ மன்னனை விருதுக்கு பரிந்துரைப்பதை விட சின்ன தவறு தான் இதெல்லாம் எடுத்துக்கலாமா? திமுக அரசினுடைய பட்டியலில் மிகப்பெரிய தவறு என்னன்னா தமிழ் தேசியவாதிகளுக்கு வந்துட்டு துணை செய்யறது வந்துட்டு மிகப்பெரிய தவறு, சங்கிகளுக்கு துணை செய்யறது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறிய பிழை அப்படின்னு வச்சுக்கலாமா? அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. 2018 வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு இரும்பு காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா? சொல்லிட்டேன், அதை பற்றி நூல் எழுதிட்டேன். அதற்கு பின்பாக வந்துட்டு ஒவ்வொரு ஆய்வு முறைகளையும் நான் வந்துட்டு அதை வலியுறுத்தி கூறியிருக்கேன். நீங்கள் தமிழ்நாடு அரசே வந்துட்டு இதை கண்டுபிடிச்சி எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ₹1 கூட கொடுக்கல இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாயமான வேட்டைக்கு வந்து ஒரு என்ன கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ற ஒரு உறுதியில் நம்பிக்கை அறிவிக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இதற்கு முன்பாக அழிந்து போன மொழிகள்லாம் எப்படி படிக்கப்பட்டன அப்படின்றதோடுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ரொசட்டா ஸ்டோன் அப்படின்னு ஒரு கல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கக்கூடிய கிரேக்க மொழியிலையும் இன்னொரு பக்கத்தில் அழிஞ்சு போன எகிப்திய மொழியிலையும் அவங்க கல் விட்டு வச்சுருக்காங்க. அப்போ இருக்கிற அந்த கிரேக்க மொழி அழிஞ்சு போன எகிப்திய மொழின்றப்போ அந்த வார்த்தைகளை ஒப்பிட்டு கண்டுபிடிச்சாங்க. படையெடுப்பின் போது அலெக்சாண்டரோட படையெடுப்பு கண்டுபிடிக்கும் இல்லை, ரொசட்டா ஸ்டோன் பின்னாடி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து முன்னாடி வெட்டி வச்சுருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த ரொசட்டா ஸ்டோன் ஒரு 4 மொழிகள்கிட்ட இருந்தது. அப்போது ஒரு மொழி வச்சு இன்னொரு மொழியை படிக்கிறதுன்றது அந்த கல். இங்கே வந்துட்டு தமிழ் பிராமின்றதை எப்படி வந்து படித்தாங்கன்னா பாக்டீரியா அரசர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரேக்க அரசர்கள் வந்துட்டு வட இந்தியாவில் ஒரு 2 நூற்றாண்டுக்கு மேலே ஆட்சி பண்ணுறாங்க. அவங்களுடைய நாணயம் கிடைக்குது. பிரின்சப் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் வந்துட்டு அதை ஆய்வு பண்ணி ஒரு பக்கத்தில் வந்துட்டு கிரேக்க மொழி இருக்குது படிக்கிறாரு, இன்னொரு பக்கத்தில் இருக்க மொழியை படிக்க முடியல. அதே மாதிரியான எழுத்துக்கள் தான் பாறைகளில் காணப்படுது. அப்போ வந்துட்டு அந்த ஊர் மக்கள் ஏதோ கோலம் போட்டிருக்காங்க, கிறுக்கியிருக்காங்கன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பாறை ஓவியம் இருக்கான்னு அந்த ஊரில் கேட்டால் தெரியாது, ரத்தப்பாறை இருக்கான்னா கொண்டு போய் காட்டுவாங்க. இன்னமும் அந்த ஊரில் இருக்க மக்கள் வந்து ரத்தம்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய ஊரில். அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய எழுத்துனே மக்களுக்கு தெரியல. அப்போ நாணயவியல் ஆய்வாளர்கள் தான் முதன்முறையாக அந்த கிரேக்க எழுத்தையும் அதில் இருக்க இன்னொரு மொழி எழுத்தையும் ஒப்பிட்டு அந்த மொழி எப்படி படிக்க முடியும்னு ஆய்வு செஞ்சு அதை வைத்து அந்த கல்வெட்டை படிக்கிறதுக்கான ஒரு முறையை உருவாக்கி கொடுத்தாங்க. நாணய ஆய்வாளர்கள் இல்லாட்டி இன்றைக்கி வந்துட்டு இந்த அசோக பிராமின்ற எழுத்தே கிடையாது. இப்போ இந்த 2 கண்டுபிடிப்பையும் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஒப்பாய்வு. ஒரே செய்தி 2 மொழியில் இருக்கிறப்போ தெரிஞ்ச மொழியை வச்சு தெரியாத மொழியை படிக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இதுவரைக்கும் ஒரு மொழியினுடைய ஒப்பாய்வே இல்லாமல் அந்த மொழியை யாரும் படித்ததாக வரலாறு கிடையாது. அப்படி படிக்க முடியும்னா உண்மையான பழைய ஹீப்ரு மொழி இருக்குல்ல, அதை இன்னைக்கு வரைக்கும் படிக்க முடியாது. இப்போ இருக்க ஹீப்ரு மொழி வந்துட்டு இவங்க மறுகட்டமைப்பு செய்த ஒரு மொழி தான், அதே படிக்க முடியல. நம்ம வந்து இஸ்ரேலியர்களோட பெரிய புத்திசாலிங்களா இல்லை அவங்க கிட்டக்கு இல்லாத தொழில்நுட்பமா அவங்களாலே படிக்க முடியல. இல்லை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு தமிழ் மொழியில் நெடுங்கணக்குன்ற ஒரு வழக்கம் இருக்குது. நெடுங்கணக்குன்றது வந்துட்டு ஒரு ஒற்றெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்தால் உயிர்மை எழுத்து பிறக்கும் அப்படின்றது.
அப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே எழுத்து தான். ஒன்று அது ஒற்றா இருக்கலாம், அல்லது உயிராக இருக்கலாம், இல்லை உயிர்மையாக இருக்கலாம். 3 வாய்ப்பு தான் அதுக்கு இருக்குது. இப்போ ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறப்போ அங்கே ஒற்று வராது, நமக்கே தெரியும். இந்த மாதிரி சில குறிப்புகள் இருக்குது. அது மாதிரி பெண் பெயர் இருக்குன்னா வந்தாள்னு தான் முடியும், ஆண் பெயர் இருந்துச்சுன்னா வந்தான்னு தான் முடியும். அப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு இலக்கண குறிப்பு இருக்குது, இலக்கணம் இருக்குது இல்லைங்களா? அந்த இலக்கணத்தை வச்சு தான் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் படிக்கிறோம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இலக்கணத்தை வச்சு தான் அந்த வார்த்தைகளை படிக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்பாக தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எழுத்து முறை கிடையாது. இப்போ இந்த சிந்து சமவெளி எழுத்துக்கள்ங்கிறது பார்க்குறப்போ அது வந்துட்டு ஒரு சொல்லையே ஒரு எழுத்தாக எழுதியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ வியாபாரங்களை விருத்தி உரையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஓவியன் வந்து வரைகிறது போலவே உரு எழுத்துன்னு ஒரு எழுத்து இருந்ததுன்ற குறிப்பு நமக்கு இருக்குது. அந்த உரு எழுத்துன்ற எழுத்து எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அப்போ வீடுன்றதுக்கு ஒரு குறியீடு, மரம்ங்கிறதுக்கு ஒரு குறியீடு, சாலைன்றதுக்கு ஒரு குறியீடு இருக்கும். அப்போது எழுத்து இருக்கவே இருக்காதுன்னா எழுத்துக்கும் குறியீடு, ஒரு குறியீடாக வேணால் அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை சிக்கலை சொல்கிறேன். வார்த்தைக்கு ஒரு குறியீடு, எழுத்துக்கும் ஒரு குறியீடு இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ வீடுனா வீட்டுக்கான ஒரு வீடு மாதிரியான குறியீடு, வீட்டுக்கே குறியீடு இருக்கும், எழுத்துக்கும் குறியீடு இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு எகிப்திய மொழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லை ஒரு எழுத்தாக எழுதுவார்கள், எழுத்தை எழுத்தாக எழுதுவார்கள், அது இருக்கும். அது போக சில இடத்துல வந்து உறுதிசை குறியீடுகள் அப்படிம்பாங்க. அந்த குறியீடை நீங்கள் படிக்கக்கூடாது, அது மேலே இருக்கும், சைலண்ட் லெட்டர். ஆமாம், நீங்கள் ப்ராக்கெட்டில் போடுவாங்க பார்த்தீங்களா? அது நீங்கள் படிக்கிறப்ப எப்படி படிப்பீங்க? ஆங்கிலத்தில் சைலண்ட்டாக நம்ம அதை தாண்டி இல்லை, அதை நீங்கள் படிக்கணும், ஆனால் சொல்லக்கூடாது. உங்கள் புரிதலுக்காக ப்ராக்கெட்டில் போடுறது, சேர்த்து படிக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ இந்த உறுதிசை குறியீடுகள்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் வந்துட்டு இந்த பாலினத்தை காமிக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி இல்லு முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பேருக்கு பக்கத்தில் இந்த உறுதிசை குறியீடு போடுவாங்க. அப்படின்னா படிக்கிறவருக்கு வந்துட்டு அந்த பெயரில் இருக்கிறவங்களோட பாலினம் என்னன்னு தெரியணுன்ற மாதிரி. இப்போ நீங்கள் வந்துட்டு சிந்து சமவெளி எழுத்தை பார்க்குறப்போ அதில் வந்து எது சொல்லு, எது எழுத்து, எது பாலினம், இன்னொன்று சில எழுத்துக்களும் சில சொற்களும் இடத்தை பொறுத்து மாறுபடும்ல. ஆமாம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரியான மாறுபாடு என்னென்னலாம் நமக்கு தெரியாது. இவ்வளவு குளறுபடிகளையும் வச்சுட்டு சிந்து சமவெளி எழுத்தை யாராவது படிக்கிறாங்கன்னா உண்மையில் அவங்களுக்கு வந்து $1 மில்லியன் அதிகமாக கொடுக்கலாம். இல்லை ஒருவேளை அது திராவிட எழுத்து அங்கே கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கையில் கேட்குறாங்க. திராவிடத்துக்கு ஏது எழுத்து? இல்லை அந்த எழுத்து திராவிட எழுத்தாக இருக்கலன்னு கேட்குறாங்களான்னு. திராவிடத்துக்கு அதாவது என்னென்னா, திராவிடம் என்ற ஒரு மொழியில் தான் இந்தியாவில் ஒரு கல்வெட்டு கூட கிடையாது. எடுத்து அங்கேயே ஒரு எழுத்து கிடைக்குது, அது திராவிட எழுத்துன்னு சொல்கிறதுக்கு இங்கே திராவிடத்துக்கு ஒரு எழுத்து இருக்கணும்ல. அங்கே ஒரு எழுத்து கிடைக்குது, எனக்கு தமிழ்னு ஒரு எழுத்து இருக்குது, அதில் வந்துட்டு நான் வட்ட எழுத்தையோ அல்லது வந்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் எழுத்தையோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உருவெழுத்து தொடர்பான குறியீடுகளை வச்சோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 200க்கும் மேற்பட்ட சிந்து சமவெளி குறியீடுகள் நமக்கும் கிடச்சிருக்குது, அங்கேயும் இருக்குது. ரெண்டையும் ஒப்பிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? திராவிடம்ங்கிற பெயரே வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத மொழியை சேர்ந்தது. சமஸ்கிருத மொழியினுடைய மிக பழமையான கல்வெட்டு வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு தான். அதுக்கு முன்னாடி சமஸ்கிருதத்துக்கு எழுத்தே கிடையாது. அப்போ உனக்கு திராவிடன்னு பேர் வச்சான்ல, அவன் வரலாறே கிமுல கிடையாது. அப்புறம் உன் வரலாறு எப்படி இருக்கும்? ஆனால் இப்போ வந்து சாகித்ய அகாடமி விருதான வெங்கடாச்சலபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, திராவிடம் என்கிற பழமையான சொல்லு 7ஆம் நூற்றாண்டுலேயே இருக்குது, ஆதிசங்கர் பயன்படுத்தியிருக்காரு. எந்த 7ஆம் நூற்றாண்டு? கிபி 7ஆம் நூற்றாண்டில் இருக்கு. தமிழ் மொழிக்கு வந்துட்டு இப்போ அதிகபட்ச பழமை வந்து இவங்க தமிழ்நாடு தொழில் துறை ஆய்வில் எத்தனை நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க? கிமு 1க்கு முன்னாடியே இருக்குது. அது எழுத்து 7ஆம் நூற்றாண்டு. கிமு 7ஆம் நூற்றாண்டு. இப்போது கிமு 7ஆம் நூற்றாண்டில் எழுத்திருந்த ஒரு மொழிக்கு கிபி 7ஆம் நூற்றாண்டில் தான் பேர் வச்சாங்களா? இல்லை ஆய்வாளர் அப்படி சொல்கிறார், பேர் வச்சாங்களான்னு கேட்குறேன். உங்களுக்கு சிக்கல் புரியுது இல்லைங்களா? இப்போது இந்த கவுண்டமணி படத்தில் காமிப்பாங்க, அண்ணன் பேர் வைக்கிறாருன்றப்போ ஒரு சாக போகிற கிழவனை தூக்கிட்டு வருவாங்க, இன்னும் உனக்கு பேர் வைக்கலையா? இன்னொன்று இல்லைங்க, நீங்கள் தான் உங்கள் கையால் வைக்கணுமா? அந்த மாதிரி இவ்வளவு நூற்றாண்டாக தமிழ் மொழிக்கு பேரே இல்லாமல் இருந்து ஆதிசங்கரர் வந்து பேர் வச்சாரா? தமிழ் மொழிக்கு தமிழ்னு ஒரு பேர் இருக்குது. ஆதிசங்கரருக்கு வந்து சமஸ்கிருதம் தாய்மொழி இல்லைங்களா? அப்போ அவர் வாயில் தமிழ்னு நுழையாது. இன்னொன்று, ஆதிசங்கரர் யாரை சொன்னார்? திருஞான சம்பந்தரை சொன்னார். திருஞான சம்பந்தர் வந்துட்டு தமிழரா பிராமணரா? திராவிட இயக்க கோட்பாடு படி நான் கேட்குறேன். அவர் பிராமணர்னு தானே சொல்கிறீங்க. இப்போ பிராமணர்கள் வந்துட்டு சக பிராமணர்களை வடக்கில் இருக்க பிராமணர்கள் தெற்கில் இருக்க பிராமணர்னு பிரிப்பாங்க. அதில் தெற்கில் இருக்க பிராமணர்களுக்கு அவங்க குறிப்பிட்ட சொல் வந்து திராவிடர் அப்படிங்கிற சொல். ஆதிசங்கரன்ற ஒரு பிராமணர் திருஞான சம்பந்தருங்கிற இன்னொரு பிராமணரை திராவிடர்னு கூப்பிட்டாருன்னா அதுக்கு தமிழர்களான நாங்கள் என்ன பண்ணுவோம்? புரியுது. இதுக்கும் எனக்கு என்னங்க சம்பந்தம்? சம்மந்தமே இல்லாத பேரை எங்கள் மேலே வைக்கிறீங்க. இதே நான் ஏற்றுக்கணும். இப்பயும் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கம் வந்துட்டு சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம், பிராமணர்களை எதிர்க்கிறோன்றாங்க. ஆனால் அவங்க கிட்டக்கே போயிட்டு திராவிடங்கிற சொல் வந்து எங்கே இருந்ததுன்னா ஆதிசங்கரர் சொன்னார், குமரில பட்டர் சொன்னார், வடக்கில் இருக்க மனுஸ்மிருதியில் இருக்குது. இதுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? எல்லாமே வந்து பிராமணர்கள். தெலுங்கு பேசுகிறீங்கன்னா தெலுங்கர்களுக்கு வந்து சமஸ்கிருதம் தான் மூல மொழின்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அதை உங்கள் வீட்டோட வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் ஸ்டேட்டோட வச்சுக்கோங்க. தமிழர்களுக்கு சமஸ்கிருதம் வந்துட்டு மூல மொழி கிடையாது.
நாங்கள் அந்த மொழியை மதிக்கிறது கிடையாது இல்லைங்களா? அப்போ உங்களுடைய கோட்பாட்டை கொண்டு வந்து எங்ககிட்டே திணிக்கிறீங்க. ஆதிசங்கரர் வந்து எங்களுக்கு வந்துட்டு முன்னோரா? உங்களுக்கு முன்னோர்னா நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சங்கரமட ஆதரவாளர்களாக வந்துட்டு விஜயநகர் காலகட்டத்திலே இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து விழா கொண்டாடிக்கோங்க. தமிழர்களுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? என்னுடைய தாத்தா வந்துட்டு அதை ஒத்துக்கிட்டாரா? எனது முப்பாட்டன் அதை ஒத்துக்கிட்டாரா? எனது முன்னோர்கள் வந்துட்டு இது திராவிட நாடுன்னு 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? திராவிடங்கிறது முதல்ல தமிழ் சொல்லா? ஒரு நபருக்கு அவருடைய தாய்மொழியினுடைய பெயர் எப்படி அந்நிய மொழியில் நீங்கள் வைப்பீங்க? இப்போ வந்துட்டு ஆங்கிலம் பேசுகிறாங்க, ஹிந்திக்காரன் வந்துட்டு ஆங்கிரசி பாஷாம்மா, நான் ஆங்கிலம். இப்போ நாளைக்கு வந்து பிரிட்டன்காரன் நாங்கள் 2 பேரும் பார்க்குறோம், பார்த்துட்டு இங்கிலீஷ்னு மொழி கிடையாது, நான் வந்துட்டு ஆங்கிரசி பாஷான்னு சொல்கிறேன், நீ மாற்றிக்கன்னு சொன்னால் மாற்றிப்பானா? இல்லை நான் ஆங்கிலம்னு சொல்கிறேன், நீ மாற்றிக்கன்னு சொன்னால் மாற்றிப்பானா? நீ யாரா எனக்கு பேர் வைக்கன்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? கண்டிப்பாக. அப்போ இவனுங்கெல்லாம் யார் எனக்கு பேர் வைக்கிறதுக்கு? இது வந்துட்டு ரொம்ப கேவலமான ஒரு வாதம். அடுத்தவன் வந்து உனக்கு பேர் வச்சுட்டா அந்த பேரை ஏற்றுக்கணுன்றது. அவன் எனக்கு பேர் வைக்கிறதுக்கு அவன் யாருங்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். அது இல்லாமல் வந்துட்டு இந்த திராவிடம்ங்கிற சொல் வந்து பழமையானது நிரூபிக்கிறதுக்கு அவன் பேர் வச்சான் இவன் பேர் வச்சான் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவன் வாயில அது நுழையலை. ஆங்கிலேயர்கள் வாயில வந்துட்டு நிறைய வார்த்தைகள் நுழையலை. தூத்துக்குடி நுழையலை, டுட்டிக்கோரின்னு பேர் வச்சான். தூத்துக்குடியில் இருக்க எல்லாரும் டுட்டிக்கோரின்னு அதை கூப்பிடணுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா என்ன? அவனுக்கு வரல, அவன் வச்சுக்கிட்டான், எனக்கு வந்து வருது நான் சொல்கிறேன், அவ்வளோதானே. அப்போ திராவிடம் என்பது என்னன்னா தமிழ் வாயில் நுழையாத அந்நியர்களால் தமிழ்நாட்டில் இருந்த சக பிராமணர்களை அழைக்க பயன்படுத்தப்பட்ட சொல். இதுதான் வந்துட்டு இந்த திராவிடங்கிற சொல்லினுடைய தொடக்கம். அதாவது பெரியார் வந்து தமிழ் அப்படிங்கிற வேசி மகன்களை குறிக்குது, சூத்திரர்களை குறிக்குதுன்னு சொல்லி ஒரு பொருள் சொல்றாரு. அவர் வந்துட்டு திங்கக்கிழமை ஒன்று சொல்லுவார், செவ்வாய்க்கிழமை ஒன்று சொல்லுவார், புதன்கிழமை ஒன்று சொல்லுவார் இல்லைங்களா? இப்போ பெரியாருடைய எல்லா உரைகளையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கும். தமிழர்கள் வர்றப்ப மட்டும்தான் அந்த மாதிரி பச்சை பச்சையாக திட்டுவார். அதாவது அவங்களோட சொல்கிறப்ப இப்போ வந்துட்டு திராவிடங்கிறதுல தெலுங்கு தானே வருது. இப்போ தெலுங்குகளை பற்றி இதே வார்த்தையை பயன்படுத்தி பெரியார் எங்கேயாவது பேசியிருக்காரா பாருங்க? ஒரு இடத்துல ஏன் அப்படியே தடுக்குதா உங்களுக்கு? எல்லாரும் சூத்திரன்னு தானே சொல்கிறேன். இப்போ தெலுங்கர்கள் வந்துட்டு என்ன நிலைமையில் இருந்தாங்க? அவங்களும் சூத்திரர் தானே. சூத்திரங்கிற சொல் தானே. தெலுங்குக்கு தனி சூத்திரர்கள், தமிழர்களுக்கு தனி சூத்திரர்கள்னு இருக்கா என்ன? அப்போது தமிழனை வெக்கமே இல்லாமல் பச்சை பச்சையாக பேசுறதுக்கு வரக்கூடிய அந்த நாக்கு தெலுங்கர்களை சொல்கிறதுக்கு ஏன் வரமாட்டேங்குது? புரியுதா? அது எப்படி எடுத்துக்கிறது? இனவெறின்னு எடுத்துக்கிறது. பெரியார் பச்சையான இனவெறி. இப்போ என்னன்னா நானும் இருக்க நீங்களும் இருக்கிறீங்க. முதல்ல என்ன சொல்கிறான்னா வந்துட்டு உனக்கு ஒரு தாத்தா இருக்கார்ல, அவர் எனக்கும் தாத்தா, எனக்கு தாத்தா இருக்கார்ல, அவர் உனக்கும் தாத்தா, நம்ம 2 பேருக்கும் தாத்தா போகுது அப்படின்னு சொல்லிடுறது வேண்டியது. நம்மளும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். என் தாத்தா இருக்கானேன்னு சொல்லி உங்கள் தாத்தாவை திட்ட வேண்டியது. இப்போ என்னன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி வர்றப்ப நாம் எல்லாம் திராவிடர்கள்னு வந்தீங்கல்ல, நாம் எல்லாம் திராவிடர்கள்னா தமிழில் மட்டும் ஏன் திட்டுற? தெலுங்கர்களை திட்டேன், பக்கத்து மாநிலத்தையும் திட்டிருக்கலாம்னு சொல்லுவேன். அன்னைக்கு வந்துட்டு சென்னை மாகாணத்துக்குள்ள தெலுங்கர்கள் இருந்தாங்களே, 40% பேர் தெலுங்கர்கள் இங்க. இன்னைக்கு வந்து வேற மாநிலமானதுக்கு அப்புறம்லாம் நான் கேட்கல, அன்னைக்கு கூடவே இருந்தாங்கல்ல, 40% பேர் இருந்தாங்க. காமாட்சி நாயுடு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றாருல 40%. 90% அவர் பாவம் குணமாகட்டும் இல்லைங்களா? அப்போ சொல்றாங்கல்ல, அப்போ 40% பேர் இருந்தாங்கல்ல, அன்னைக்கு கூட நீ ஏன் தெலுங்கரை திட்டலை? ஏன் எல்லாத்துக்கும் தமிழரை திட்டிக்கிட்டே இருந்தாங்க? ஆனால் அவர் எனக்கு வந்து மொழி அபிமானம் கிடையாது, சமூக சாதி அபிமானம் கிடையாது, மத அபிமானம், எந்த அபிமானம். கௌதம் மேனன் கூட சொன்னார் ஜாதி எல்லாம் ஒழிக்கணும்ட்டு. கௌதம் மேனன் சொன்னார்ல, அந்த மாதிரி தான் ஜாதி ஒழிப்பு மேனன் இருக்கிற மாதிரி இவர் வந்துட்டு ஒரு இன ஒழிப்பு தெலுங்கு வெறியர். வேற என்ன சொல்கிறது இவரை பற்றி? அவங்களுடைய செயலில் தெரியுது இல்லைங்க. நீ ஒரு தரப்பை பற்றி நீ பேசுறதுக்கே தயாராக இல்லைன்றப்போ அப்புறம் நீ எப்படி பொதுவான மனிதனாக இருக்க முடியும்? எந்த இடத்துல பேசியிருக்கிறார்? அவர் பிறந்த கன்னட இனத்தை பற்றி கூட ஒரு இடத்துல தப்பாக பேசியிருக்கிறார். அரசு வேலைகளில் வந்துட்டு கன்னடர்களுக்கும் மலையாளிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க, இது தப்புன்னு ஒரு இடத்துல பேசுகிறப்போ எனக்கு தெரிஞ்சே வந்து கன்னடர்களை அவர் கண்டிச்சிருக்காரு. தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு எதிராக அவங்கள வந்து தமிழனை திட்டுற மாதிரி எந்த இடத்துல பெரியார் திட்டிருக்காரு? அவருக்கு என்ன மனத்தடை? இவ்வளோதான் கேள்வி. புரியுதா உங்களுக்கு? அப்போது இது வந்து பச்சையான ஒரு இனவெறி போக்கு தான். தொடர்ச்சியாக வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை தமிழர் அல்லாதவர்கள் இங்கே கட்டமைத்திருக்கிறார்கள். அதில் வந்துட்டு ஒரு பெரிய வெற்றியை பெற்றவர் அப்படின்னு ராமசாமி அவர்களை சொல்லலாமே தவிர தமிழர்களுக்கு வந்துட்டு அவர் எந்த நல்லதும் பண்ணிடல. இப்போ வந்து சமீப காலமாக திராவிடம் தமிழ் தேசியம் என்ற ஒரு கருத்தியல் யுத்தம் வந்து போய்கிட்டு இருக்கு. இது எப்படி ஒரு ஆய்வாளராக இதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்துட்டு 2021 வரைக்கும் கூட எங்களுக்கு ஆய்வு செய்கிறப்போ ஒரு நெடுதல் இருக்கும். என்னென்னா இப்போ தமிழ் குறித்து நாங்கள் ஆய்வு செஞ்சுக்கிட்டே போகிறப்போ ஒரு இடத்துல திராவிடன்னு மாற்றி புரோட்டோ திராவிடன்னு திருப்பி விட்டுருவாங்க. திராவிடனும் புரோட்டோ திராவிடனும் கல்வெட்டோ மொழியோ ஒன்றுமே கிடையாது. தமிழை ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம திராவிடன்னு மாற்றி கூப்பிடணும் ஆய்வில். அப்போ தான் நான் முதல் தடவையாக அதை பற்றி பேசுகிறேன். இல்லைங்க, ஆய்வுத்துறைக்குள்ளே வந்து திராவிடங்கிற வார்த்தையை வரக்கூடாது. ஏன்னா 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வந்து திராவிடம்னா என்னென்னு தெரியாது. அதுக்கு பின்னாடி கூட
பிற மொழியினர் தான் அதை அதிகமாக பயன்படுத்திட்டாங்க. நம்முடைய அடையாளம் வந்து தமிழன்கிறது தான். அப்போ ஒரு இல்லாத அடையாளத்தை அந்த மக்களுக்கு வைக்கிறப்போ இருக்கிற அடையாளம் அழிஞ்சு போகுது. திராவிட கல்வெட்டுன்னு சொல்லி இவ்வளவு கல்வெட்டுகள் அழிஞ்சு போயிருக்கு. திராவிடங்கிற பேர் இல்லாட்டி அது அந்த கல்வெட்டை மைசூருக்கு நகர்த்த முடியாது இல்லைங்களா? அப்போ நகர்த்துறதுக்கு காரணமாக இருந்தது இந்த பேர் தான். அதனால அது காக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வாளராக நான் பேசினேன். ஆனால் இவங்க வந்துட்டு அதை ஏற்றுக்கவே இல்லை. திராவிடத்தை வந்து திருப்பி ஆய்வுத்துறைக்குள்ளே பூத்துறாங்க. 1,00,000 கல்வெட்டு உனக்கு அழிஞ்சிச்சுனாலும் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து என் அரசியலுக்கான திராவிடங்கிற அந்த வார்த்தை எனக்கு இருக்கணும். ஒட்டுமொத்த வரலாறே ஒரு இனத்துக்கு இல்லாமல் போச்சுன்னா கூட பரவாயில்ல, எங்கள் திராவிட ஸ்டிக்கர் மட்டும் மிச்சம் இருந்தால் போதுங்கிற ஒரு மனநிலை அவங்கள்ட்ட காணப்பட்டது இல்லைங்களா? அப்போ இந்த திராவிட தமிழ் தேசிய யுத்தம்ங்கிறது தவிர்க்க இயலாதது. இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்திலையும் அங்கே முதன்முறையாக ஆய்வு செய்யப்பட்ட காலகட்டத்திலையும் சோழர் கால ஓவியங்கள் நமக்கு கிடைக்கல. கிடைச்சது எல்லாமே வந்துட்டு நாயக்கர் கால ஓவியங்கள் கிடைச்சிச்சு. ஒரு இடத்துல ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த நாயக்கர் கால ஓவியத்தில் வந்துட்டு ஒரு பிளவு ஏற்பட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. பார்த்தா பின்னாடி இருந்தது சோழர் கால ஓவியம். அப்போ தான் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நாயக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஓவியத்து மேலே எல்லாம் வந்துட்டு சுண்ணாம்பு பூசி ஒரு லேயர் உருவாக்கி அது மேலே அவங்க பெயிண்டிங்காக வரைஞ்சிருக்காங்க. இப்போ ஆய்வாளர்களுக்கு வந்து சோழர் கால ஓவியத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். இதை பார்க்கறதுக்கு என்ன வழி? அந்த நாயக்கர் கால ஓவியத்தை வந்து நம்ம நீக்கி தான் ஆகணும். இப்போ நீக்கிறப்ப என்னென்னா, சோழர் காலத்தில் வந்து ஓவியம் வரைகிறதுக்கு அவங்க பயன்படுத்தின முறையும் நாயக்கர் காலத்தில் பயன்படுத்தின முறையும் வேறு. சோழர் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சாந்து பூசிட்டு அந்த சாந்து காயறதுக்காட்டியும் ஓவியம் வரைவாங்க. அப்படி வரைகிறப்போ அந்த ஓவியம் வந்து உள்ளே போயிடும், லேயரு போயிடும். அப்போ அது கொஞ்சம் சேதமடைஞ்சால் கூட நமக்கு அந்த லேயரில் ஏதாவது கொஞ்சமாவது கிடைக்கும், அச்சாது தெரியும், அதில் தெரியும். நாயக்கர் காலத்தில் என்னென்னா, சாந்து காஞ்சதுக்கு பின்னாடி வந்துட்டு செவுறு கடிக்கிற மாதிரி அடித்தாங்க. மேலே அப்படி தட்டி கொஞ்சம் போச்சுனாலும் போனது தான். இப்போ ஆய்வாளர்கள் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, நாயக்கர் கால ஓவியத்தெல்லாம் உடச்சி சோழர் கால ஓவியத்தை வந்து மீட்டார்கள். இப்போ இந்த நடவடிக்கையை நாயக்கர்களுக்கு எதிரானது அப்படின்னு பார்ப்பீங்களா அல்லது வரலாற்று ஆர்வம்னு பார்ப்பீங்களா? வரலாற்று மீட்பு எடுப்புன்னு தான் பார்க்கணும். அப்போ தமிழர்கள் செய்யக்கூடியது வந்துட்டு இன மீட்பு. இது வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்க வரலாற்று மீட்புன்னு தான் சொல்லலாம். ஆமாம், இது மீட்பு தான். இப்போ திராவிடம்ங்கிறது வந்துட்டு இவங்க கொண்டு வந்த ஸ்டிக்கரு, ஒரு ஸ்டிக்கரை பிக்கிறதுனால நமக்கு எந்த நஷ்டமும் இல்லைல்ல. திராவிடத்தினால நமக்கு எந்த லாபமும் இல்லை, அதை பிக்கிறதுனால எந்த நஷ்டமும் இல்லை. இது மீட்பு தான். அதே மாதிரி இறுதி கேள்வி, இப்போ வந்து மதுரையிலேருந்து ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு திருப்பரங்குன்ற விஷயத்தில். அதை எப்படி பார்க்குறீங்க, அதை எப்படி அணுக வேண்டும்? முதல்ல அதாவது இந்த திராவிட இயக்கத்தினுடைய அரசாங்கங்கள் வந்து ஒரு பழைய யுக்தியை திருப்பி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்பாக ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பாபர் மசூதி இடிப்பு கலவரம்லாம் நடந்தப்போ தமிழ்நாட்டில் எந்த கலவரமும் நடக்கலை. மும்பை தாராவிக்குள்ளே எந்த கலவரமும் நடக்கலை. தமிழர்கள்ட்ட வந்து நான் இஸ்லாமியரை வந்துட்டு தாக்க போகிறேன்னு சொல்கிறப்போ அவர் இஸ்லாமியர் கிடையாது, அவரும் தமிழர், அவரும் சக தமிழர், நானும் சக தமிழர். இங்கே மத நம்பிக்கைகள் வேறாக இருக்கலாம், ஆனால் இனம் வேற இல்லைன்னு தமிழர்கள் நின்னாங்க. அதனால் இவங்களால் வந்து கலவரக்காரங்களால் உள்ளே வர முடியல. தமிழ்நாடு வந்து எப்போ முதலாக வந்துட்டு இந்த கலவரத்துக்கு பலியானதுன்னா கோவையில் நடந்த கலவரத்தின் போது தான். அப்போ அந்த கோவை கலவரத்தினுடைய படிநிலையெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு 3 பசங்களை வந்து கூப்பிட்டு இதுக்கு விசாரிக்கிறாரு. அவங்க வந்து தனிப்பட்ட ஒரு கோபத்தை அந்த அதிகாரி மேலே வளர்த்துக்கிறாங்க. அவங்க வந்து அதிகாரியை கொன்னுடுறாங்க. கொன்ன உடனே இந்த நபர்கள் வந்துட்டு கொலை செய்த நபர்கள் வந்துட்டு இஸ்லாமியர்கள் அப்படின்னு தெரிய வருது. இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவங்களே வந்துட்டு அடுத்த நாளே போய் அவங்கள சரணடைய சொல்லி அந்த பசங்க சரணடைஞ்சிடறாங்க. ஒரு கொலை நடக்குது, குற்றவாளி சரணடைஞ்சிட்டாங்க. இதோட அந்த வழக்கு முடிஞ்சிடும். ஆனால் காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பண்ணது இஸ்லாமியர்கள்ங்கிறத வச்சுக்கிட்டு அவங்க போய் வீடு வீடாக இஸ்லாமியர்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. நடத்தினோன்னா கோவை மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எப்படி வீடு வீடாக போய் நடத்துவீங்க அப்பாவி தமிழர்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்க்கிறாங்க. காவல்துறையினர் எதிர்க்கிறாங்க. அப்போ வந்துட்டு முதல்வராக இருந்தது கலைஞர் கருணாநிதி. திமுகவுடைய அரசு தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு திமுக மேலே ஒரு பெரிய அதிருப்தி உணர்வு பரவுது. அந்த காலகட்டத்தில் வந்துட்டு சில தீவிரவாத அமைப்புகளும் இருப்பாங்க, எப்போ நம்ம உள்ளே போடுறது அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க வந்துட்டு ஒரு தப்பான திட்டத்தை வந்து தீட்டுறதாகவும் அதன் மூலமாக வந்துட்டு அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும் குற்றச்சாட்டுகள் வந்து திமுக கிட்ட போனதாக அப்போ திமுக கூட்டணியில் இருந்த எம்எல்ஏ ஒருத்தவரே கோவை கலவரத்தில் அந்த சாட்சியங்கிற நூலில் எழுதியிருக்கிறாரு. இப்போ திமுக அனுதாபியாக இருக்கக்கூடிய ஒருவர் தான் அந்த நூலை வந்து பதிப்பிச்சார். நீதிபதி சந்துரு போன்றவர்கள் வந்து அந்த நூலுக்கு எதிரான விமர்சனங்கள் எழுந்தப்போ இல்லை அந்த நூல் வந்து முக்கியமான நூல் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லைங்களா? அப்படி ஒரு பிரச்சனை வருது. அப்போ என்னென்னா வந்துட்டு இந்த அரசாங்கம் வந்துட்டு வேடிக்கை பார்க்குறப்போ ஒரு பெரிய விரும்பத்தகாத சம்பவம் வந்து நடக்குது. நடந்தவொன்னே என்ன ஆகுதுன்னா, இப்போ காவல்துறை வந்து திமுக அரசு தெரிந்தும் வந்து அதை அனுமதித்தாங்க. தெரிஞ்சுது அதை அனுமதித்தாங்கிற கூற்று என்னோடது கிடையாது, அந்த நூலை எழுதுன எம்எல்ஏவோடது. அப்போ இருந்த திமுக கூட்டணியில் இருந்த ஒரு எம்எல்ஏ வந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். தெரிஞ்சும் இவங்க இன்னும் பண்ணலை, நடக்க விட்டார்கள் அப்படின்னு முன்வைச்சார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா
காவலரை வந்து இஸ்லாமியர்கள் கொண்டுட்டாங்கன்னு அது பரவாயில்ல. செல்வராஜ் என்ற ஹிந்துவை 3 இஸ்லாமியர்கள் கொண்டுட்டாங்க. காவலருங்கிற மாதிரி அங்கே இந்து அப்படிங்கிற ஒரு அடையாளம். இப்போ வந்து இந்த பிரச்சனை வர்றப்போ இந்து அமைப்புகள் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு வீடு வீடாக போய் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து இந்த காவல்துறை வந்து கேட்கவே இல்லை. அப்புறம் குண்டு வெடிப்பு நடந்தது, அப்புறம் பெரிய கலவரம் நடந்தது, மக்கள் இறந்து போனாங்க, எல்லாம் நடந்துச்சு. கடைசியாக தான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. கொல்லப்பட்ட காவலரோட பேர் வந்து ஆண்டனி செல்வராஜ். ஒரு கிறிஸ்தவரை வந்து கொன்னதை இந்துங்கிற ப்ரொஜெக்ஷன் போட்டு இதை பரப்புனாங்க. ஒரு வதந்தியின் காரணமாக நடந்த ஒரு கலவரம் வந்து அரசாங்கத்துக்கு வந்து அது பற்றின செய்தி முன்னாடியே தெரியும்னு சொல்லப்பட்டு அரசாங்கத்தினுடைய அலட்சியத்தால் அல்லது உள்நோக்கத்தால் அது நடந்து இந்த கலவரம் நடந்ததாக அவருடைய நூலில் குறிப்பிடுகிறார் இல்லைங்களா. அப்போது அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்து மதுரைக்கு வருது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு நூற்றாண்டுகளுக்கு மேலாக அங்கே அந்த நடந்தது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, இஸ்லாமியர்கள் வந்து அங்கே போய் பலியிட்டதே கிடையாதா, அவங்க சமைச்சு சாப்பிட்டதே கிடையாதா, அல்லது வந்துட்டு அந்த மலையில் இருக்கக்கூடிய மற்ற கோயில்கள் இருக்குல்ல, அங்கே கருப்புசாமி கோயில் இருக்குது, அங்கே வந்துட்டு ஆடு பலியிடுறது நடந்துக்கிட்டே இருக்குது. முருகனுக்கே நமக்கு ஆடு பலியிட்டோம்னு இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா ஆட்டை பலியிட்டு கொண்டாடக்கூடியது தான் முருகனுடைய வழிபாடே இல்லைங்களா. அப்போ இன்னும் சொல்லணும்னா முருகன் கோயில் வந்து சங்க இலக்கிய காலகட்டத்தில் புலையர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பூசாரிகளாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு மாட்டு இனத்தை சேர்ந்தவங்களும் பூசாரியாக இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. முருகன் வந்து தமிழர்களுடைய கடவுள் தான். அவர் எந்த குறிப்பிட்ட மதத்துக்கான கடவுள் கிடையாது. ஒவ்வொரு மதமும் அவருக்கு உரிமை கொண்டாடுறாங்க. வைணவம் உரிமை கொண்டாடுது, சைவம் உரிமை கொண்டாடுதே தவிர அவர் இந்த மதத்துக்கானவர்னு சொல்ல முடியாது. இனத்துக்கான ஒரு கடவுள். அவர் வந்து அசைவம் சாப்பிடக்கூடிய கடவுள். அந்த இனத்தை சேர்ந்த மக்களும் அசைவம் சாப்பிடக்கூடிய மக்கள் 2 மக்களும் ஒன்றா கலந்து தான் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் நீங்கள் வந்துட்டு அக்ரகாரத்துக்கு வந்துட்டு நீ ஒரு அடையாளம் சொல்லணும்னா கூட வேறு மதத்தை தான் அடையாளம் சொல்லணும். நான் வந்துட்டு தஞ்சாவூர்காரன், எனக்கு தெரிஞ்சது 2 அக்ரகாரம் தான். ஒன்று வந்துட்டு சர்ச் அக்ரகாரம் மன்னார்குடியில் இருக்குது, இன்னொன்று பள்ளி அக்ரகாரம். அக்ரகாரத்துக்கு அடையாளம் சொல்லணும்னாலே ஒரு சர்ச்சையோ ஒரு பள்ளியையோ சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு பண்பட்ட சமூகத்து மக்கள் இல்லைங்களா. இங்கே வந்துட்டு நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டு வந்துட்டு ஒரு 2 மதத்துக்கான பிரச்சனையாக அவங்க முன்வைக்கிறாங்க. திடீர்னு போய் பலியிடக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் தான் சொல்லுது. காவல்துறையினர் தான் தடுத்தாங்க. ஆமாம், காவல்துறையினர் சொல்கிறாங்க. இது தொடர்பாக ஒரு வழக்கு போகுது. போராட்டத்துக்கு அனுமதி வேணுமா இல்லையான்றப்போ அரசாங்கம் என்ன சொல்லணும், இல்லை 144 தடை உத்தரவு இருக்கு, அனுமதியே கொடுக்கூடாதுன்றப்போ இல்லை மாற்று இடத்துல வந்துட்டு அனுமதி கொடுத்துக்கலாம். திமுக அரசு சொல்கிறாங்க. திமுக அரசுடைய வழக்கறிஞர் சொல்கிறார். அவங்க சொல்கிறத வந்துட்டு ஏற்றுக்கிட்டு பேசுறதுக்கு எதுக்கு வழக்கறிஞர்? ஆனால் திராவிட கழகத்தை சார்ந்த என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு RSS நபராக தான் அங்கே வாதாடினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அவர் வந்துட்டு 21 இருந்துட்டு அரசாங்க வழக்கறிஞராக இருக்கிறாரு. அவர் பிறப்பால் ஒரு இஸ்லாமியர் இத்தனை ஆண்டுகளாக அரசுக்காக ஒழுங்காக வாதாடினவர் திடீர்னு போய் இந்து அமைப்புக்கு ஆதரவாக வாதாடினார்னு சொன்னால் சரியா இருக்கா? இல்லை அரசு வழக்கறிஞர் அரசுடைய விருப்பத்துக்கு எதிராக வாதாடினார்னா அவர் வேலையை விட்டு தூக்கு. அரசாங்கத்தையும் அவங்க வந்து விலைக்கு வாங்கிட்டாங்களா என்ன? என்னென்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு விஷயம், காவல்துறை வந்துட்டு தப்பு பண்ணிச்சுன்னா காவல்துறை தான் தப்பு செஞ்சிச்சு, காவலர்களே கண்டிக்கிறோம், காவல் நிலையத்தை கண்டிக்கிறோம், லத்தியை கண்டிக்கிறோம், துப்பாக்கியை கண்டிக்கிறோம்னு போடுவாங்களே தவிர காவல்துறைக்கு யார் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாங்களோ அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு, அவரை கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியாக இவங்களுக்கு என்னென்னா வந்துட்டு நேரடியாக இதை வந்துட்டு சொல்கிறதுக்கும் ஒரு 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 கடினம் தயக்கம்னு சொல்ல முடியாது. தயக்கம்னா இயல்பாக வர்றது, காசு வாங்கிட்டு வர்றதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல, ஒரு தர்ம சங்கடம் இல்லைங்களா. சொல்லாமல் விட்டுட்டோம்னா இவங்க நாளைக்கு வந்து ஓட்டு வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட போனால் அவங்க செருப்பு கழட்டி அடிப்பாங்க. அப்போ என்னென்னா சொன்ன மாதிரியும் இருக்கணும், சொல்லாத மாதிரியும் இருக்கணுன்றப்ப அந்த வழக்கறிஞர் வந்து RSSக்கு போயிட்டாரு. வழக்கறிஞருக்கு வந்துட்டு திடீர்னு எப்படி போவார்? ஒரு இஸ்லாமியர் வந்துட்டு இஸ்லாமியர் உரிமைக்கு எதிராக வாதாட வேண்டிய அவசியம் என்ன? அரசு வழக்கறிஞருங்கிறவர் அரசுடைய நிலைப்பாட்டை தானே சொல்லுவார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆளுநர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் ஆளுநர் உரையை வந்து யார் எழுதி தரா? அரசு தானே எழுதி கொடுக்குது. இப்போ அரசு வழக்கறிஞருடைய தனிப்பட்ட நம்பிக்கை என்னவாக இருந்தாலும் அவர் எப்படி வாதாடணுன்றதை யார் முடிவு பண்ணுறா? அரசு தான் முடிவு பண்ணும். அரசினுடைய குரலாகத்தானே அவர் நீதிமன்றத்தில் ஒலிக்கிறாரு. அப்போ அரசாங்கத்தினுடைய குரல் நீதிமன்றத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா தடை உத்தரவு இருந்தாலும் பரவாயில்லை, அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லுது. 1 மணி நேரத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம் மதுரையில் கூட்டியிருக்கிறாங்க. இவ்வளோ கூட்டம்னா ஏற்கனவே பேசி வச்சுருந்துருக்கணும்ல, இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ஒரு உத்தரவை எதிர்பார்க்குறோம், வந்த உடனே எல்லாம் டக்குன்னு வந்துருங்க, 1 மணி நேரம் தான் நேரம் கொடுத்துருக்காங்க, கோர்ட்டோட ஆர்டரே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சொல்லி இவ்வளவு பேரை தயார்படுத்தி வச்சுருந்துருக்கணும்ல. இப்போ இவ்வளவு பேரை தயார்படுத்துறதுக்கான அந்த வேலைங்க நடக்குதுன்னா தமிழ்நாடு உளவுத்துறைக்கு எப்படி தெரியாமல் போச்சு? இவ்வளோ பெரிய கூட்டங்க, வரலாறு காணாத கூட்டங்க, இந்து அமைப்புகளுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் கூட்டினதே கிடையாது. அதனால தான் அவங்க தமிழ் கடவுளான முருகன் பேரால் அந்த கூட்டத்தை கூட்டுறாங்க. மக்கள் வந்து பெரும்பாலான ஏமாற்றப்பட்டு மூளைச்சலவை செய்யப்பட்டு தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு
இஸ்லாமியர்கள் வந்து திடீர்னு இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரியான போலி வியூகம் கட்டமைக்கப்பட்டு சமூகத்தினுடைய ஒரு அமைதிக்கு எதிரான ஒரு பெரிய கூட்டம், இவ்வளவு பெரிய கூட்டம் மதுரையில் கூட்டப்படுது. அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் மதுரையில் டங்ஷன் போராட்டம்லாம் நடந்தது. கூடினவங்களுக்கு 11,000 பேர் மேலே நீங்கள் வழக்கெல்லாம் போட்டிருக்கீங்க. பின்னாடி வந்துட்டு அங்கே விழா எடுத்தாங்க, அதுக்கும் வெக்கமே இல்லாமல் கலந்துக்கிட்டாரு, அதெல்லாம் தனி இல்லைங்களா? அப்போ ஏற்கனவே பதட்டமான சூழ்நிலை நிலவுன ஒரு இடத்துல மீண்டும் அமைதிக்கு புறமான ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பெரிய கூட்டம் கூடுது அப்படின்னா அதையே அரசாங்கத்தால் கணிக்க முடியல அல்லது அரசாங்கம் கவனிக்கல? இல்லை அரசாங்கத்தோட தோல்வின்னு கருதலாமா, இல்லை அதிகாரிகள் மேலே தான் அவங்க குற்றம் சாட்டுறாங்க? அதிகாரிகள் வந்து இது எங்கள்கிட்ட கடத்தல, ஒரு லாபி இருக்குது உள்ள. அதிகாரிகளோட தோல்வி யாரோட தோல்வி? அரசாங்கத்துடைய தோல்வியாக தான் சொல்லுவோம். அவ்வளோதான் கேட்குறேன். அரசு அதிகாரிகள் தானே. நான் என்ன கேட்குறேன், அதிகாரிகளோட தோல்வின்னு வச்சுப்போம், அவங்க மேலே என்ன நடவடிக்கை? மாஞ்சோலை பகுதியில் மிகப்பெரிய ஒரு படுகொலை நடக்குது. நடந்தோன்னே கலைஞர் கருணாநிதி அரசு என்ன சொல்லுதுன்னா அது வந்துட்டு கலெக்டரோட தப்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ கலெக்டர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றப்போ என்ன பதில் வருது? இல்லை, அவர் வந்துட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அடேங்க அப்பா, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒன்றும் பண்ண முடியல. அப்போ என்னென்னா அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறது கவர்மெண்ட் ஆர்டர். நீங்கள் வேணால் அவர் காமிச்சிக்கலாமே தவிர அவர் தப்பாக எடுத்தாருன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுங்க. ஏன் பண்ண முடியல? என்னை வந்துட்டு ஒரு விருதுக்கு பரிந்துரைச்சார் ஒரு அரசு அலுவலர், அவரை வந்துட்டு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஒரே நாளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்போது மன்னரை விருதுக்கு பரிந்துரைப்பதை விட சின்ன தவறு தான் இதெல்லாம் எடுத்துக்கலாமா? இப்போ திமுக அரசினுடைய பட்டியலில் மிகப்பெரிய தவறு என்னென்னா தமிழ் தேசியவாதிகளுக்கு வந்துட்டு துணை செய்கிறது வந்துட்டு மிகப்பெரிய தவறு, சங்கிகளுக்கு துணை செய்கிறது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறிய பிழை அப்படின்னு வச்சுக்கலாமா? அரசு நோக்கி தான் இந்த கேள்வி இருக்கும். இந்த கேள்விகள் அரசை நோக்கி கேட்கப்பட வேண்டும். இன்னொன்று என்னென்னா திரும்பி அரசாங்கம் வந்துட்டு திட்டமிட்டு பண்ணுறதெல்லாம் தெரியாமல் நடந்துட்டு அவர் வந்துட்டு சொல்லிட்டாரு அரசாங்கம் என்ன பண்ணும், இவர் வந்து சொல்லிட்டாரு அரசாங்கம் என்ன பண்ணுன்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான கேள்விகள். இந்த அரசாங்கம் திட்டமிட்டு காய் நகர்த்துகிறது. நம்ம வந்துட்டு கோயம்புத்தூர் கலவரத்துலேயே வந்துட்டு ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, மாஞ்சோலையிலே ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி வந்துட்டு மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற மாதிரி ஒரு சம்பவமோ வேங்கை வயலில் நடக்கிற மாதிரி ஒரு சம்பவமோ நடந்திருக்காது. நம்ம அதில் வந்து பாடத்தை கற்றுக்கலன்றப்போ அந்த மாயாஜாலத்தில் நம்ம ஏமாந்தோன்றப்போ அதே மாயாஜாலத்தை அவங்க திரும்பி பண்ணுறாங்க. வேங்கை வயலில் குற்றவாளியை பிடிக்கலன்றப்போ இன்னொரு ஊரில் இன்னொரு குடிநீர் குழாயில் இன்னொரு வகையில் மலம் கலக்கப்படுது. ஏன்னா நீ அங்கே அவனை பிடிக்கலல்ல, அப்போ என்ன நீ பிடிக்க மாட்ட அப்படின்ற ஒரு மாபெரும் நம்பிக்கையை நம்ம குற்றவாளிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்துட்டு இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போது அரசாங்கம் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு தகவலை வந்துட்டு மற்றவங்களுக்கு கடத்துது? ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் நம்ம வந்து அரசாங்கத்தை எவ்வளவு குறை சொன்னாலும் காவல்துறை எப்படி இயங்கும்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய நபர்கள் வந்து குற்றம் செஞ்சாலும் கூட காவல்துறை வந்து ஈவிரக்கம் இல்லாமல் நடவடிக்கை. கருணாநிதி அவர்களே கைது பண்ணியிருக்காங்க. அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்துட்டு இவங்க கைது பண்ணது வந்துட்டு நான் சரியான நடவடிக்கைன்னு பார்க்கல. இல்லை, ஆனால் காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்கிற ஒரு முக்கிய பதிவு தானே அந்த நேரத்தில். இல்லை, அது வந்துட்டு அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர். அவர் வந்துட்டு அப்படி ஒரு குற்றவாளி மாதிரி நடத்தணும்னு அவசியம் கிடையாது. வீரமணி அவர்கள் கூட அவர் ஆதரிச்சிருந்தார். நம்ம வந்துட்டு கூட்டணி கட்சி அல்லது அப்படி கிடையாது இல்லைங்களா? நம்ம நேர்மையாக பேசணும்னா அது தேவையில்லாத நடவடிக்கைன்னு தான் பார்க்கணும். சங்கராச்சாரியாரை கைது பண்ணாங்களா, அது தேவையான நடவடிக்கை இல்லைங்களா? கலைஞர் கருணாநிதி வந்துட்டு குடும்பத்தில் இருக்க இவ்வளோ பேரை விட்டுட்டு ஓடி போயிட போகிறாரு, அவரை பண்ணிருக்கணும்னு தேவையில்லை சொல்கிறேன். இருந்தாலும் கூட சாமானிய மக்களுக்கு என்னென்னா ஒரு இந்த மாதிரி கொடும் குற்றங்களில் ஈடுபடுறவங்க மேலே ஒரு பெரிய நடவடிக்கை எடுப்பாங்க. காவல்துறை வந்துட்டு இராணுவ ஒழுங்கில் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையை அவங்க வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து பாதுகாப்புன்ற நம்பிக்கை மிக முக்கியமானது. ஒரு 6 மணிக்கு மேலே நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குல்லன்னு எனக்கு தோணணும். ஒரு சின்ன பொண்ணு வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வர்றப்போ ஒரு அப்பாவுக்கு நம்ம பொண்ணு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு தோணும். ரயிலில் வந்துட்டு ஒரு கணவர் வந்துட்டு ஒரு மனைவியை ஊருக்கு அனுப்புகிறப்போ நம்ம மனைவி வந்து பாதுகாப்பாக போயிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கணும். இந்த 3 நம்பிக்கையும் இன்றைக்கி இருக்கா இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரியான ஒரு உணர்வை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. ஆனால் அதை ஏற்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு வந்துட்டு அந்த பாதுகாப்பு இன்மைங்கிறது இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு வந்து விரிவாக விடையளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.